பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பெயர் சாம் மனோவா. நாங்கள் கோவை பட்டணத்தில் இருக்கிறோம். பிளஸிங் ஆடியோஸ் அண்ட் மியூசிக்கல் என்கிற நிறுவனத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். நான் சிறுவயதாக இருக்கும்போதே கர்த்தரை அறிந்தவன். ஆதலால் எனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்றாக தெரியும். இருந்தாலும் நான் படிக்கும்போது நான் படிப்பிலே அவ்வளோ பெரிய திறமைசாலியாக இல்லை. நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தேன். நான் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் 12ஆம் வகுப்பு தேர்விலே நான் தோல்வி அடைந்தேன். ஒரு பாடத்தில் நான் மனமுடைந்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். கர்த்தாவே, நீர் எப்படியாவது என்னை உயர்த்தும், படிப்பில் என்னை உயர்த்தும் என்று. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் என்னை PhD வரைக்கும் கர்த்தர் படிக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அதற்கு பிறகு நான் ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக சிறிது ஆண்டு நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது நான் தொழில் தொடங்க வேண்டும் என்று எனக்கு மிகுந்த வாஞ்சையாக இருந்தது. நான் ஒரு சிறிய ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸை ரெண்டல், அதாவது வாடகைக்கு கொடுக்கிற தொழிலாய் நாங்கள் முதலில் அதை ஆரம்பித்து நானும் என்னுடைய சகோதரனும் சேர்ந்து அதை செய்து கொண்டு வந்தோம். அப்போது 2018ஆம் ஆண்டு ஜெயம் ஊழியங்கள் என்கிற இந்த ஸ்தாபனத்திலே நாங்கள் இணைவதற்கு கர்த்தர் எங்களுக்கு பெரிதான கிருபை பாராட்டினார். இந்த ஊழியத்திற்கு நாங்கள் ஒரு ஆடியோ ரெண்டல் பண்ணக்கூடியவர்களாய் நாங்கள் உள்ளே வந்தோம். பிறகு அந்த ஊழியத்திலே நாங்கள் பங்கெடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தினார். 2018ஆம் ஆண்டு நான் இந்த ஊழியத்திலே வரும்போது எனக்கு பெரிய வருமானம் கிடையாது. எங்களுடைய தொழில் அவ்வளோ பெரிய எக்ஸ்பேன்ஷன்ஸ் கிடையாது. ஸோ கர்த்தர் படிப்படியாக எங்களை உயர்த்தினார். நாங்கள் சாதாரணமாக ரெண்டல் போட்டு கொண்டு இருந்தோம். வெளியே வாடகைக்கெல்லாம் ஒவ்வொரு சபைகளுக்கு, திருச்சபைகளுக்கு மியூசிக் வாசிப்பது மற்றும் ஆடியோ சிஸ்டம் கொடுப்பது என்று பண்ணி கொண்டிருந்தோம். ஒரு நாள் நான் இதை நிறுவனமாக மாற்ற வேண்டும் என்று எண்ணி ஜெபித்து கொண்டிருந்த போது அருமையான அண்ணாவும் அக்காவும் அவர்கள் ஜெபித்து ஆலோசனை கொடுத்தார்கள். நாங்கள் அதன் ஆலோசனையின்படியாக நாங்கள் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் என்கிற பகுதியிலே சிறிதாக நாங்கள் ஒரு நிறுவனத்தை தொடங்கினோம். அது நாளாக கர்த்தர் காந்திபுரத்திலே ஒரு பெரிய ஷோரூமை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஈரோடு பகுதியிலும் கர்த்தர் ஒரு பெரிய ஷோரூமை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் பட்டணங்களிலும் தேசங்களிலும் அநேகருக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் எங்களுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கி வைத்திருக்கிறார், எங்களுடைய பிஸ்னஸ் எல்லைகளை. அது மாத்திரமல்ல, நாங்கள் ஜெயம் ஊழியத்திலே தொடர்ச்சியாக மாதம் அவர்கள் சென்னையிலிருந்து கோவை வந்து அவர்கள் ஊழியத்தை அண்ணாக்கு அவர்கள் செய்வார்கள். அவருடைய வாக்கு தத்துவம் ரொம்ப விசேஷமா இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற பேசுகிற வாக்கு தத்துவத்தை அப்படியே அவர்கள் ஜனங்களுக்கு அதை சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார்கள். நாங்கள் அந்த வாக்கு தத்துவத்தை அதிகமாய் பிடித்து ஜெபிப்பது உண்டு. அந்த வாக்கு தத்துவம் அதிகமாய் என்னுடைய குடும்பத்திலும் தொழிலிலும் வேலையிலும் அது ஒரு பெரிய விருத்தி அடைய செய்யத்தக்க கர்த்தர் ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷனை கொடுத்தார். எல்லா காரியத்திலும், குடும்பத்திலும் தொழிலிலும் எல்லாத்திலையும் சமாதானமா இருக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். அநேக அற்புதமான காரியங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இந்த ஊழியத்தின் மூலியமாக நாங்கள் சாதாரண ஒரு பங்காளராய் வந்து இதில் பங்கெடுத்து இப்பொழுது இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தக்கூடிய லெவல்ல கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கோவை, நீலகிரி, திருப்பூர் 3 மாவட்டத்திலும் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தை ஜெயம் ஊழியத்தின் மூலியமாக நடத்துகிற எல்லா கூட்டத்திலும் கர்த்தர் என்னை ஆராதி நடத்தும்படியாக ஊழியத்திலிருந்து உடன் ஊழியராக இருந்து செயல்படுற லெவல்ல கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அண்ணாக்காவுடைய பிரயாசமும் அவருடைய ஜெபமும் ரொம்ப அதிகம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக அவங்க ஜெபிக்கிற ஜெபமும் படுகிற பிரயாசமும் ரொம்ப அதிகம். அந்த பிரயாசத்தின்படி கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் அதிகமாய் ஆசீர்வதித்தார். எங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்தி கொடுத்தார். இப்போது நாங்கள் இந்த ஊழியத்தில் இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாக இணைந்து நாங்கள் பணியாற்ற கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பெரிதான கிருபைக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் இந்த ஊழியத்திலே பங்கெடுங்கள், சபைக்கு வாருங்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்கக்கூடிய ஊழியத்திலே நீங்கள் பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் தொழில்களையும், உங்கள் பிள்ளைகளையும் அளவில்லாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெயம் நமக்கே. தேங்க்யூ. ஜெயம் ஊழியங்கள், உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல்.